வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் விடுமுறை நாளில் பாடசாலை வெளியான அறிவிப்பு. 3 மாதங்களாக படுக்கையில் இருந்த மனைவியை கொன்றுவிட்டு உயிர் மாய்த்த கணவன். குடியிருப்பில் தீப்பரவல், 10 வீடுகள் சேதம், எவருக்கும் காயமில்லை, உடைமைகள் தீயில் கருகி நாசம். வெளிநாட்டு மோகம் காட்டி பண மோசடி, சந்தேக நபர் கைது. கைது செய்யப்பட்ட கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் விளக்குமறியலில். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் எதிர்வரும் சனிக்கிழமை இயங்கும் என வடமாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். நல்லூர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் அனைத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. அதற்கான பதில் பாடசாலையை எதிர்வரும் 30ஆம் திகதி சனிக்கிழமை நடைபெறும் என ஆளுநர் அறிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசாமி ஆலய தேர் திருவிழா பாடசாலை நாளில் இடம்பெறுகின்றமையால் விசேட விடுமுறை வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான பத்மநாதன் சத்தியலிங்கம் மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் பிரதமர் ஹரிணி அமரசூரியவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பொல்கசோவிட்ட கிரிகம்பமுனு பகுதியில் உள்ள வீடொன்றில் ஆண் ஒருவர் தனது மனைவியை நைலான் நூலால் தூக்கிலிட்டு கொலை செய்த பின்னர் தானும் உயிர் மாய்த்து கொண்டுள்ளார். 75 வயதுடைய ஆண் ஒருவரே தனது 69 வயதுடைய மனைவியை இவ்வாறு கொலை செய்த பின்னர் தானும் உயிர் மாய்த்து கொண்டுள்ளார். இவர்களது மகள் மற்றும் அவரது கணவர் நேற்று ஹோமாகம மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு ஒன்றிற்காக சென்றிருந்தனர். அந்த நேரத்தில் குறித்த நபர் தனது மனைவியை கொலை செய்து பின்னர் தானும் உயிர் மாய்த்து கொண்டுள்ளார். மகள் வீடு திரும்பிய போது இந்த சம்பவத்தை கண்டு போலீசாருக்கு தகவல் அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நபர் சில மாதங்களுக்கு முன்பு தனது மனைவியை இதே முறையில் கொலை செய்ய முயன்றதாகவும் ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொலைக்கு முன்பு இவர் தனது வாழ்வாதாரத்திற்காக பயன்படுத்திய புல்வெட்டும் இயந்திரத்தை விற்று பெற்ற பணத்தில் மது அருந்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட பெண் சுமார் 10 ஆண்டுகளாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த 3 மாதங்களாக படுக்கையில் இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பூண்டுலோயா டன்சினன் மத்திய பிரிவில் உள்ள லயன் குடியிருப்பில் ஏற்பட்ட தீப்பரவலில் 10 வீடுகள் சேதமடைந்துள்ளன. லயன் குடியிருப்பில் நேற்று முற்பகல் 11 மணியளவில் தீப்பரவல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீப்பரவலில் 10 வீடுகள் தீயினால் சேதமடைந்துள்ளன. அதிலும் 4 வீடுகள் முற்றிலும் தீயினால் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வீடுகளில் உடைமைகள் தீயில் கருகிய நிலையில் இந்த சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. தீப்பரவல் காரணமாக 30 பேர் தற்காலிக தோட்ட மண்டபம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மின்சார கசிவு காரணமாக இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் இதில் ஏற்பட்ட சேதம் தொடர்பில் இன்னும் மதிப்பிடப்படவில்லை என பூண்டுலோயா போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு வேலைகளை வாங்கி தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் கொழும்பு 15ஐ சேர்ந்த 41 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. கொரியாவில் வேலைகளை வாங்கி தருவதாக கூறி சந்தேக நபர் 150 பேரிடம் இருந்து ரூபாய் 150 மில்லியனுக்கும் அதிகமாக மோசடி செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த நபரிடமிருந்து ஒரு ஜீப், ஒரு காணிக்கான சட்ட உரிமம் மற்றும் 2 தொலைபேசிகளையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகம் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் உதித்த லியனகேவை செப்டம்பர் 1ஆம் திகதி வரை விளக்குமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் நேற்று முற்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
புதையல் தோண்டுவதற்கு முற்பட்ட குற்றச்சாட்டில் குறித்த போலீஸ் மா அதிபரின் மனைவி உட்பட 8 பேரை அனுராதபுரம் போலீசார் முன்னதாக கைது செய்திருந்தனர். இதனை அடுத்து தாம் பிரதி போலீஸ் மா அதிபர் என்றும் தமது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறும் அனுராதபுரம் போலீசாருக்கு சந்தேக நபர் தொலைபேசியில் அழுத்தம் கொடுத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நேற்றைய தினம் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.